இருக்கட்டும். ஆடி பிறக்கட்டும். எல்லாருக்கும் தீச்சட்டியை கையில் கொடுத்து நடக்க சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆமாம், தீப்பெட்டியை கொடுத்தா? தீப்பெட்டி இல்லை, தீச்சட்டியை கொடுத்து. ஏமா எங்கள் ஊர் கோயில் திருவிழாவுக்கு 5-6 உள்ளே நடக்க விடணும்னு நினச்சிக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆஹா, அவரை அனுப்ப மாட்டேங்க, பாவம். ஏமா வேணாங்க, நடக்க முடியலையா? இல்லை இல்லை, அவர் மாதத்தில் எத்தனை ட்ரிப்பு தான் அளவு குத்தி தீச்சட்டியை எடுத்துக்கிட்டு எத்தனை ட்ரிப்பு தான் பாத யாத்திரை நடப்பாப்புல. டெய்லி ஒரு நாள் விடாமல் கோயிலுக்கு நடக்க விட்டுருக்கேன். ஆமாம், வீட்டு பக்கத்தே ஆளவே காணோம் 6 மாதமா. ஆமாம், போன வாரம் சதுரேரிக்கு நடந்து போனாப்புல இன்ன வரையும் ஆளை காணோம். புயல் தான் அடிச்சுக்கிட்டு கிளம்பிருச்சா இல்லை அப்படியே வர்றாப்புலையான்னு தெரியல. இங்கேருந்தே நடந்து பாத யாத்திரை தானே, கோட்டையிலேருந்தே நடக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே இருக்கவே கூடாது, நீங்கள் சதுரேரி போயிட்டு வாங்க, உடம்புக்கு நல்லது. 2 மாதம் ஆகும். என்னது, இங்கேருந்து நடந்து போயிட்டோம்னா போ சொல்லியிருக்கேன். புயலில் ஆள் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இடையில மழையெல்லாம் பெஞ்சிச்சு. வந்தாப்புலனா பார்ப்போம், வரலன்னா போட்டோ மாட்டுவோம்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆமாம், வந்தாப்புலனா ஆள் வந்தாப்புலனா ஜோறு ஓடுவான். சரி, ஆள் வரலன்னா பெரிய போட்டோவை எடுத்து மாட்டுவோம் வீட்டில் சீரியல் போட்டு. ஆமாம், அப்படிதான். வேற என்ன பண்றது, போனோம். அது போன வருஷம் பழனிக்கு போச்சோன்னே புதுக்கோட்டையிலேருந்தே பழனி போயிட்டு வர்றதுக்கே 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் ஆச்சு வீட்டுக்கு வந்து. பழனிக்கே 1 மாசம்னா சதுரகிரிக்கு எப்படி 4 மாசம் ஆகும்? நீங்க வேற, அவரு சதுரகிரி போகும்போதே சொல்லியிருக்கேன், அடுத்து வெள்ளியந்த மலை கிளம்பணும் அப்படின்னு இருக்கேன். அப்ப வீட்டுல இருக்கிறதே இல்ல. இருக்க வேணாம், அதெல்லாம் இருந்த அனுப்பிச்சுட. வீட்டுல இருந்துச்சுன்னா வச்சுங்களேன், ஏற்கனவே 2 சுகர் பேஷண்ட் நம்ம வீட்டுல இருக்கு. இருந்துச்சுன்னா இதுக்கும் அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது. ஆனா நடக்க விட்டுக்கிட்டே இருக்கேன், வீட்டுல ரெஸ்டே இல்லாம. எந்த வியாதி வந்துடக்கூடாது, எந்த உடம்பு நல்லா இருக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும் தான் நடக்க விட்டுருக்கேன். இந்த தாலி பாக்கிட்டு சொல்லியிருக்கேன், நீங்க உழைக்கவே வேண்டாம். நீங்க எதுக்கு சம்பாத்தியம் பண்றீங்க? அது சரி, நான் சம்பாத்தியம் பண்ணும்போது உங்களுக்கு அவரோட தான் போயிருமே, உழைக்க வேண்டாம். நான் சம்பாத்தியம் பண்ணும்போது நீ உங்க சம்பளம் எனக்கு தேவையா? ஆமா, நீங்க எதுக்கு சும்மா வீட்டுல இருந்தா என்னை பார்த்தவனே இருக்கிற பிள்ளை ஒட்டி போறோம். ஆமா, பார்த்தவனே என்னை பார்த்தவனே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. நான் நாடகத்துக்கு போயிட்டு வந்தவனே உங்க முகரையில தான் முழிக்கிற மாதிரி இருக்கு. உங்க முகரையில முடிச்சா நீங்க சும்மா இருக்கீங்களா? வந்தவனே கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. ஆமா, இது எதுக்கு? இதை வேற வீடியோ வேற போட்டவனே வீடியோ பார்த்தவனே ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறீங்க. இது தேவையா நமக்கு? நம்ம கோயில் உலகத்துக்கு இனிமேல் போனாதான் நல்லது. அதனால போன வருஷம் பழனி அனுப்புனேன், இந்த மாசம் வந்தாப்புல அடுத்து சதுரகிரி அனுப்பியிருக்கேன். போகும்போதே சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஆமா, அடுத்து நீங்க ஐயப்பன் கோயிலுக்கு இங்கே இருந்தா நடக்கணும் அப்படின்னு இருக்கேன், ஐப்பசிலாம். ஆமா, வந்தாப்புலன்னா தான் பார்ப்போம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணா, ஒரு போனையும் காணா, செல்லு வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தாப்புலன்னா பார்ப்போம், இல்லைன்னா தகவல் வந்துச்சுன்னா பார்ப்போம், அவ்வளோதான் விஷயம். ஊர் உலகத்துலலாம் அவன் கல்யாணம் பண்ணி நல்லா ஜாலியாக இருக்காங்க. நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி புருஷனை பாதயாத்திலே அனுப்ப வேண்டியதாக இருக்கு. என்னதான் பிரச்சனை? வாய் சரியில்லையா இருந்தாலும் வாய் சரியில்லை. வாய் நல்லா இருந்துச்சுன்னா தான் வீட்டில் இருக்க வைப்பனே. வாய் சரியில்லை, ஒன்று தண்ணி அடிக்கிறாப்புல, தண்ணி அடித்தா கிட்னி எல்லாம் போயிடுது. ஆமாம், உள்ளெல்லாம் எல்லாமே காலி ஆகிருது. தண்ணி அடிக்கிறாப்புல, சீரடு குடிக்கிறாப்புல, அந்த டென்ஷன்ல வந்து நம்மள்ட்ட கத்துறாப்புல. இதெல்லாம் நல்லதுக்கா? சரியா வருமா? இதெல்லாம் நல்லதுக்கா? இம்புடுக்கும் ஒரு வேலையும் பாக்குறது இல்ல, ஒரு வேலையும் பாக்குறதில்ல, வேலைக்கே போறதில்ல. அதனால பார்த்தேன், அவருக்கு நான் வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வேலை? நீங்க இப்படியே இருந்தா தண்ணி அடிக்கிற நோக்கம் வரும் இங்க இருந்து. என்ன அதனால நீங்க இங்க இருக்காதீங்க. அது என்னைய பார்த்தவனே, என் மோரையில முடிச்சவனே, என்னைய பார்த்தவனே உங்களுக்கு பேய் மாதிரியே தெரியுது. எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்தவனே எனக்கு அடிக்கணும் போலே தோணுது. அடிச்சு மண்டையண்டே உடச்சு போறேன். அப்புறம் நான் தான் காசு கொடுத்து தையல் போட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கு. இது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்கு நமக்குள்ள. அதனால இந்த வருஷம் ஒரு முடிவு பண்ணிட்டேன். தை ஆரம்பிச்ச உடனே நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நீங்க பழனி கிளம்பிருங்க. இங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து பழனி போயிட்டு வந்துருங்க. போயிட்டு திரும்பி வந்தவொடனே அடுத்து உங்களுக்கு ஒரு கோயில் ரெடி பண்ணி வைக்கிறேன். அப்புறம் அங்கேருந்து திருச்செந்தூர் போறீங்க. திருச்செந்தூர் முடிச்சுட்டு வந்தவனே, மாசியில திருச்செந்தூர் முடிச்சுட்டு வந்தவனே அடுத்து நீங்க இங்க இருந்து போறீங்க. ஆமா, இப்படி ஒவ்வொரு கோயிலா. மதுரைக்கே
சித்திரை மாதம் திருவிழா நடந்துச்சு. மதுரைக்கே புதுக்கோட்டையிலேருந்து நடந்து போயிருக்காப்புல 4-5 நாளா. இப்படி ஒவ்வொரு கோயிலா போனா அப்புறம் வீட்டுல எப்படி எப்ப இருப்பாரு? அவர் இருக்க வேணாம் தானே அனுப்புறோம் நாங்க. அவர் வேணாம் தான் அனுப்புறோம் வீட்டுல விட்டு. பிள்ளைய அதை பத்தி என்னைய பத்தியே கேட்க மாட்டேங்குது, அவரை பத்தி கேட்க. பிள்ளைய மறந்துருச்சுங்க, அப்படி ஒரு கேரக்டரே மறந்துருச்சுங்க பிள்ளைய. அதனால இப்படி கோயிலுக்குலாம் அனுப்பிச்சிருக்கேன். அவர் உடம்பு நல்லதுக்குதான். ஆமா, வீட்டுல இருந்தா அடி விழுகும். ஆமா பாவம், நான் வாட்டில் டென்ஷன்ல எதையாவது அன்னைக்கெல்லாம் பூரி கட்டை எடுத்து மண்டையை உடச்சா திடீர்னு அருவாவை தூக்கி வீசிட்டேன்னா ஏன்னு போயிடுவாப்புல. எப்படி போவாப்புல? போயிடுவாப்புல. அதனாலதான் பயமா இருக்கு. ஆமா, அதனாலதான் வீட்டுல வைக்கிறல்ல அந்த பாடியை அனுப்பிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன். ஆமா, பாதயாத்திரை. அதை விட டாக்டர் வேற சொல்லிட்டாப்புல, எப்ப இனிமே நீ தண்ணி அடிச்சுன்னா எல்லாம் போயிடும். இந்த தண்ணி யாருனால அடிக்கிறது? என்னாலதான் அடிக்கிறது. அப்ப அவர் உடம்ப கெடுக்கிறதுக்கு நானே ஒரு ஆளா இருக்கலாமா? ஆனா நடக்க விட்டே அனுப்புறேன். பஸ்ல எல்லாம் போனா நல்லதுக்கு இல்ல. பஸ் கிசில இருந்து கீழே விழுந்து விட்டியேன்னா போச்சு. ஆனா பஸ் காசே கொடுக்காம அனுப்பிச்சுட்டு இருக்கேன். நடந்து போ, பிச்சை எடுத்துக்க. நீங்க போய் எந்த கடையில நிக்கிறீங்களோ அந்த கடையில இருந்து ஒரு போன் பண்ணுங்க. போனை கூட கொடுத்து விடலையே நானு. நம்ம வீட்டில் பஸ்ஸுக்கு காசு கொடுத்தோம்னா தண்ணியை போட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே மேற்கொண்டு பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆமா, ஆனா உடம்பு ஆரோக்கியத்துக்காண்டி தான் காசே கொடுக்காம இங்கே தான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஆனா அதான் முடிவு பண்ணியிருக்கேன், கோயிலுக்கு போயிட்டு வந்தவனே இப்பவே ஐயப்பன் கோயிலுக்கு இடுமுடி கட்டி அனுப்புனோம்னு வச்சுக்கோங்களேன், மாசி பங்குனியில வந்துருவாப்புல. வடநாட்டுக்கு அனுப்புமா காசி, அப்படி அனுப்புனீங்கன்னா போனோன்னு வந்துருவாப்புல. காசி பக்கட்டா? ஐயோ, என் புருஷன் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம்ங்க. உங்க வீட்டுக்காரர் பேரு ஆரோக்கியமா? இல்லங்க, அவர் உடம்பு நல்லது ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை இந்த கோயிலுக்கெல்லாம் அனுப்பிச்சுடுவீங்களா? அதனாலதான் சரி, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன், வேளாங்கண்ணி அனுப்பலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.